வாழ்க வளமுடன். எந்த திசையை பார்த்த வீட்டில் பணம் அதிகமாக தங்கும்? இதை இன்றைய அற்புதமான தலைப்பு. இப்போது நிறைய பேர் கூப்பிட்டுங்க, சார் பணம் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு தான் கேட்குறாங்க. முக்கியமாக அவங்க வீடு வாஸ்து பார்த்துருக்குறாங்களா இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் பணம் தங்குங்க. அதற்கு சில காரண காரியங்கள். தென்மேற்கு உயர்ந்தும் வடகிழக்கு தாழ்ந்தும் பூமி பாட்டம் முதல் கொண்டு நன்றாக இருக்கிற இடத்துல ரொம்ப பெரிய பணமெல்லாம் தங்குங்க. ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். வடக்கும் கிழக்கும் ஈசானி மூலை, ரோடு குத்தோ தெரு பார்வையோ அல்லது வடக்கு பார்த்த இடத்துல ஈசானி மூலையிலையோ கிழக்கு பார்த்த இடத்துல ஈசானி மூலையிலையோ உங்களுக்கு ஈசானி மூலை இடங்கள் அதிகமாக வளர்ந்து இருக்க வேண்டும். அதாவது வீடு தனியாக காம்பவுண்ட் வாலில் அந்த இடம் வளர்ந்துருக்கிற இடத்துலலாம் எக்கச்சக்கமான பணம் வரும். வடகிழக்கு மூலை வளர்ந்தால். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளரக்கூடாதுங்க. அது ஒரு ரகசியம் புகுந்துள்ளது. அதாவது அளவுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 அடி ஒரு வீடு அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு 2 அடி வச்சாகலாங்க, 3 அடி வச்சாகலாங்க. ஈசானியத்தை வளர்த்துறதே வேலைன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ முன்னாடி முகம் 50 அடின்னு வச்சுங்க, 25 அடி கிராஸ் வச்சு கட்டியர்களாக வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய இடம் நம்ம போய் பார்ப்போங்க. நிறைய இடம் அதில் ஃபெயிலியர் ஆகுது. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு அற்புதமான விஷயங்கள் தெரிந்தாலும் அதை எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், எப்படி சரி பண்ணி தரணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் தோத்துடுறாங்க. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய தலைப்பை இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம், எந்த வீட்டில் பணம் அதிகமாக தங்கும், அதான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான விஷயம், ஈசானி மூலையை பொறுத்தே ஒவ்வொரு வீட்டிலும் பணம் தங்குவதே நிர்ணயிக்கப்படுகிறது. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில் இடங்கள் வேண்டும். வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வீடு நிச்சயமாக பெரிய லெவலுக்கெல்லாம் போகாதுங்க. அது நார்மலாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு போட்டு போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. மதில் சுவர் இருக்கணும். வடகிழக்கு ஈசானி மூலை கண்டிப்பாக வளர்ந்திருக்க வேண்டும். அனைத்து திசைகளிலும் பார்த்திங்கன்னா இடங்கள் தெற்கிலும் வடக்கிலும், தெற்கு வடக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெற்கு பகுதியில் குறைந்தும் வடக்கு பகுதியில் ப்ளஸாகவும் இருக்கணும். கிழக்கு பகுதியில் அதிகமாகவும் மேற்கு பகுதியில் குறைந்த இடமும் இருக்க வேண்டும். தென்மேற்கு மூலை காம்பவுண்ட் வால்லையும் சரி வீட்டினுடைய மூலையும் சரி 90 டிகிரி சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு அதிக பணங்களை ஈர்த்து கொடுக்கும். இதுவே வாஸ்துவினுடைய உச்சபட்ச ரகசியம். நன்றி. வாழ்க வளமுடன்.